ஹெட்டு வந்து ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வால்வு கைடு, வால்வு ஆயில் சீல்லாம் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீட்டாக செக் பண்ணிட்டோம். அங்கேயே பெட்ரோல் ஊற்றி நாங்கள் செக் பண்ணிட்டோம். வால்வில் எதுவும் லீக்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர் ரீகண்டிஷன் பண்ணலான்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரோமேக்ஸ் மாடலுக்கு பண்ண முடியாது, அதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டாங்க. இப்போ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3030 ரூபா வருது டியூரோமேக்ஸ். ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா வந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள், நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிங்ஸ் எப்படி மாட்டணும், இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை படி மாட்டினாலே போதும். அதுவும் செட்டாகி போட்டுருக்காங்க பாருங்கள். டாப் 1, டாப் 2, ஸ்க்ராப்பர் ரிங்ஸு, ஆயில் ரிங்ஸு, திருப்பி ஸ்க்ராப்பர் ரிங்ஸ் 2 அப்படின்ட்டு இதுபடி ப்ரொசீஜராக மாட்டிங்கன்னா வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆயில் சாப்பிட்ற பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் மாட்டி காட்டுறேன். ஆனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, என் கூட ஆள் வேறு இல்லை. வினோத், பிஸ்டன் ரிங்ஸ்லாம் இங்கே இதில் இருக்குது. இது போர் எடு. தெரியாது, வெளில எடுத்து திருச்சி வெளில எடு. அதுக்கப்புறம் பிஸ்டன் லாக்கு, பிஸ்டன் பின்னு, பேக்கிங்கு டியூரோமேக்ஸு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் பேக்கிங்கு, டைமிங் செயின், டென்ஷனரோட பேக்கிங் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 185 ரூபா வருது. அப்புறம் பிஸ்டனில் வந்து பார்த்தோன்னா எல்லா ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏற்றி தான் வச்சுக்கிறாங்க. டாப் 1, டாப் 2ன்ட்டு. இதில் வந்து நம்ம அலைன்மெண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கணும். நான் அதை செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொசிஷனில் தான் மாட்டணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும். இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு, அதாவது கார்பரேட்டர் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா போகிற வால்வு, பெரிய வால்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டுக்கு சின்ன வால்வு இருக்கும். நீங்கள் இதை இப்படி இது மட்டும் பார்க்காம இந்த ஹெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வால்வு பெருசாகவும் ஒரு வால்வு சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்துக்குங்க. கீழே வர மாதிரி வச்சு மாட்டணும். இப்போ இதில் அலைன்மெண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னா நான் செட் பண்ணிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ன்னு உஷான்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெட்டில் வந்து பார்த்தோன்னா 4 நட்டு வருது பாருங்கள். 45 டிகிரி கிட்ட கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ரிங்ஸும் வந்து பார்த்தோன்னா டைரெக்ஷன் இருக்கணும். இந்த சைடு இது ஃபஸ்ட்டு ரிங்ஸு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தள்ளுற பாருங்கள் 2வது ரிங்ஸ் தெரியும் பாருங்கள். இது டாப் 2. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தோன்னா சைலன்சர் சைடு ஆயில் ரிங்ஸ் மாட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். எடுத்துங்களா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த சைடில் ஒன்று, அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சைடில் இருக்கும் பாருங்கள் இன்னொரு ரிங்ஸு. உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசமே நான் அவ்வளோ நேரம் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள் மேல் ரிங்ஸு, இந்த சைட் டைரெக்ஷன் 45 டிகிரியில் இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ரிங்ஸும் 45 டிகிரியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைரெக்ஷன் தான் வச்சு மாட்டினோம். இப்போ நான் உள்ளே வச்சு மாட்டினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியாது எப்படி மாட்டுறாங்கன்ட்டு. நான் மேலோட்டமாக வந்து பார்த்தோன்னா பிஸ்டன்லேயே வச்சு இப்போ நான் அழுத்தி காட்டுறேன் எப்படி போடணுன்ட்டு. போரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா அடி பக்கத்தில் தடவிக்குங்க.
தடவிட்டு பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற மாதிரி பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி மாட்டிட்டு இதில் ஆயில் ஊற்றிக்குங்க. நான் உங்களுக்கு உள்ளே வச்சா தெரியாது, அதனால தான் இப்போ கிளியராக காட்டுறேன் நான். போதும் விடு. இந்த மாதிரி பிஸ்டனை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சைடில் அங்கங்கே ரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த ரிங்ஸ் இருக்கிற சைடு மட்டும் லைட்டாக இப்படி உள்ளே அழுத்திக்கணும். இந்த பாருங்கள், இப்போ அழுத்திருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் வெளில இருக்குதுங்களா, இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைட்டாக வந்து பார்த்தோன்னா அப்படி விரல வச்சு அழுத்துனீங்கன்னா அது லைட்டாக அந்த தவுல உள்ளே போயிடும். இப்படி உள்ளே ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸ் உள்ளே போயிடுச்சுனால அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி நேக்காக வந்து பார்த்தோன்னா இப்படி ஷேக் பண்ணி ஏற்றுனீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். பாருங்கள், இறங்கிச்சு பாருங்கள். இப்போ உள்ளே போது பாருங்கள், தெரியுதுங்களா? ஆயில் இல்லாமல் இதை ட்ரை பண்ணுறாதீங்க. கம்பல்சரி ஆயில் போட்டு தான் பண்ணணும் நீங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிஸ்டன் பின் இருக்கும். இந்த பிஸ்டன் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அது உள்ளே ஏறிடும். இந்த மாதிரி போட்டு இந்த பிஸ்டன் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வெட்டு மாதிரி இருக்கும், தடம் மாதிரி. அந்த தடத்தில் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுனா விரலை இப்படி வச்சுட்டு இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா இப்படி குத்தி லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா போதும். வந்து பாருங்கள், இப்படி வச்சுட்டு இது பாருங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். எடுத்துக்கோங்க பக்காவா ஃபுல்லாக பாருங்கள். அந்த பேக்கிங் இந்த இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டின மாதிரி தடைய மாதிரி இருக்கும், அந்த கம்மு மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்டை மாதிரி எதுவும் திக்காக நம்ம கையில் இப்படி தேய்க்கும் போது அடிப்படக்கூடாது. அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பின் போடணும் கம்பல்சரி. அந்த டபுள் பின்லாம் கரெக்டாக அதுக்கான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த சைடு சின்னதாக இருக்கும், இந்த சைடு பெருசாக இருக்கும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பின்னு போட்டுக்குங்க. அடுத்தது பேக்கிங் உட்கார வச்சுங்க கரெக்டாக அதுக்கான மாதிரி. இந்த மாதிரி உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட போகிறேன். பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாட்டோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். ஏன்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்தால் உங்களுக்கு தெரியாது, அதனால் அதில் கிளியராக இருக்கும் பாருங்கள். அதில் பிஸ்டன் மாட்டிட்டேன் நான். பிஸ்டன் லாக் மாட்டும் போது மட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவரு துணி இந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னு சப்போஸ் எகிரிச்சுன்னா உள்ளகளில் விழுந்துடாமல் இருக்கும். உள்ளெல்லாம் விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். அதுக்கப்புறம் இன்ஜினையும் ஃபுல் இன்ஜின் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பிஸ்டன் லாக் மாட்டியாச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் மாட்டினா கரெக்டாக அந்த தடத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ போர் உட்கார வச்சாச்சு. இந்த பேடு மாற்றிக்குங்க, செயின் பேடு. அடுத்தது ஹெட்டு பேக்கிங். அந்த டபுள் பின் வரும். பின்னை கரெக்டாக அதை நான் இதில் போட்டுக்கங்க, அப்போ தான் சீட்டிங் ஆகும் உங்களுக்கு. கரெக்டாக சீட்டிங் ஆயிருக்கா பார்த்துங்க. சரி பாருங்க, செட்டிங் ஆகிடும். அதுதான்
இந்த காப்பர் வாசர் மட்டும் இந்த சைடில் இருக்கிறதுக்கு போடணும். இது வழியாக தான் ஆயில் மேலே வரும். இந்த தொப்பி நெட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே வரும். ஏன்னா இது ஆயில் வர இது ஸ்டட்டு. நாலு நெட்டும் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை நல்லா டைட் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் மரண டைட்லாம் வைக்கணும்னு வைக்காதீங்க. நார்மலாக 2 சைடும் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு இது நல்லா டைட் வச்சுக்கோங்க ஸ்டட் நெட்லாம். இப்போ கேம் ஷாஃப்ட் மாட்ட போகிறோம். அது என்ன பண்ணால் இந்த சைடில் பிளாஸ்டிக் இருக்கும், அதை திருப்பி போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செயின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமிங் மார்க் வரும். இதில் வந்துருக்கு பாருங்கள், இதான் டீ மார்க்கு. இதில் கிளியராக கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்கள். டீ மார்க்கு தெரிஞ்சுங்களா, அந்த கோடுக்கு நேராக இந்த புள்ளி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்குது கோடுக்கு நேராக. அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு நான் சொன்ன பாருங்கள், கீழே தனியாக உண்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை லைட்டாக தட்டிங்க, இல்லைனா வெளில வந்துடும். அது வந்து டைமிங் மார்க் உட்கார வச்ச பிறகு இது இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹெட்டோட பாடிக்கு ஏற்ற மாதிரி மைனஸ்ன்ற மாதிரி அந்த இது ஈவனாக இருக்கணும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் டைமிங் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்ஸு. இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட் இப்படி நேராக வச்சு இது இப்படி தட்டினீங்கன்னா அந்த பின் இதில் வந்து லாக் ஆகிடும். இது பாருங்கள், இதில் டைமிங் மார்க்கு கீழே எப்படி இருக்கணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா தட்டின பின் வந்து இதில் உட்காந்துருக்கணும். டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் வாஷர். இதை வந்து பார்த்திங்கன்னா நேக்காக இப்படி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். இந்த இடத்துல கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு பேடு ஒன்று வரும். அடுத்தது இதில் பேடும் மாட்டியாச்சு. பேடு மாட்டுறது என்னால் சரியாக எடுக்க முடியல, ஒரே ஆளாக பண்ணதால். இந்த மார்க்கு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, ஒரு தடவையும் பார்த்துக்கணும். ஏன்னா எதனா பேடு மாட்டும் போது ஏன்னா செயின் கீனு ஸ்லிப் ஆச்சுன்னா டென்ஷனர் போடாமல் இருக்கிறதுனால டைமிங் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டிங்க. இதில் போடும் போதே இந்த மாதிரி போட்டுக்குங்க, 10ஆம் நம்பரை போட்டுட்டு ஒரு சைடு இப்படி பிடிச்சிட்டு, அதாவது இந்த பின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறையணும். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த பின்னு போட்டு மாட்டணும் பாருங்கள், அது மறையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு டைட் வச்சுக்கங்க. சும்மா இதெல்லாம் நார்மலாக தான் டைட் வைக்கணும், ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாக டைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் போடுறதுல ஒரு திருப்பி ஒன்று போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த சைடு ஹோல்டு பண்ணிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட்னா ஓரளவுக்கு இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ஒரு அசைக்கு தான் அசைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டிங்க. இதில் போடும் போதே இந்த மாதிரி போட்டுக்குங்க, 10ஆம் நம்பரை போட்டுட்டு ஒரு சைடு இப்படி பிடிச்சிட்டு, அதாவது இந்த பின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறையணும். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த பின்னு போட்டு மாட்டணும் பாருங்கள், அது மறையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு டைட் வச்சுக்கோங்க.
ஹெட்டு போட்டு சும்மா இதெல்லாம் நார்மலாக தான் டைட் ஆகணும், ரொம்ப டைட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரியாக டைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் போடுறதுல ஒரு திருப்பி ஒன்று போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த சைடு ஹோல்டு பண்ணிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட்னா ஓரளவுக்கு இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ஒரு அசகு தான் அசகணும். நட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மடித்து விட்டுருங்க. நம்ம கழட்டும் போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கரெக்டாக திருப்பி அதே மாதிரி மடித்து விட்டுருங்க. இதில் வர 10 போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக லாக் பண்ணிங்க. இதெல்லாம் ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. நார்மலாக சுற்றி முடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஸ்பேனர் இப்படி இருந்தால் இந்த பொசிஷனில் அப்படி லைட்டாக ஒரு அசைக்கிங்கன்னா போதும், டைட் ஆகிடும். ரொம்ப டைட் வச்சுன்னா அலுமினியம் நட்டு உடச்சிக்கும், பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் வால்வ் வந்து பார்த்தோன்னா 2 8mm போல்ட்டு கழட்டணும்ல, அதே மாதிரி மாட்ட போகிறோம் திருப்பி. இதுக்கப்புறம் எல்லாமே எப்படி கழட்டணுமோ அந்த மாதிரி மாட்ட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் டிவிஎஸ் கிங்கு ரேடியோ இது டியூரோமேக்ஸ் வண்டிக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு போர் மாற்றணும். அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயம் காமிக்கல, ஏன்னா கழட்டும் போதே காமிச்சிட்டேன். இந்த கார்பரேட்டரோட ஓஸோட இது ரீட் வால்வோட நட்டு, இந்த நட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி போட்டுங்க. போட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹெட்டு வந்து ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த வால்வு கைடு, வால்வு ஆயில் சீல்லாம் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீட்டாக செக் பண்ணிட்டோம். அங்கேயே செக் பண்ணிட்டோம், அங்கேயே பெட்ரோல் ஊற்றி நாங்கள் செக் பண்ணிட்டோம். வால்வில் எதுவும் லீக்லாம் எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர் ரீகண்டிஷன் பண்ணலான்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரோமேக்ஸ் மாடலுக்கு பண்ண முடியாது, அதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டாங்க. இப்போ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3030 ரூபா வருது. டியூரோமேக்ஸ் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா வந்தது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள், நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸ் எப்படி மாட்டணும், இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த படி மாட்டினாலே போதும். அதுவும் செட்டாகி போட்டுருக்காங்க பாருங்கள். டாப் 1 டாப் 2 ஸ்க்ராப்பர் ரிங்ஸு, ஆயில் ரிங்ஸு, திருப்பி ஸ்க்ராப்பர் ரிங்ஸ் 2 அப்படின்ட்டு இதுபடி ப்ரொசீஜராக மாட்டிங்கன்னா வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆயில் சாப்பிட்ற பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் மாட்டி காட்டுறேன். ஆனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, என் கூட ஆள் வேறு இல்லை. வினோத் பிஸ்டன் ரிங்ஸ்லாம் இங்கே இதில் இருக்குது. போர் எடு தெரியாது, வெளில எடுத்து திருச்சி வெளில எடு. அதுக்கப்புறம் பிஸ்டன் லாக்கு, பிஸ்டன் பின்னு, பேக்கிங் டியூரோமேக்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் பேக்கிங்கு,
டைமிங் செயின் டென்ஷனரோட பேக்கிங் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 185 ரூபா வருது. அப்புறம் பிஸ்டனில் வந்து பார்த்தோன்னா எல்லா ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏற்றி தான் வச்சுக்கிறாங்க, டாப் 1 டாப் 2ன்ட்டு. இதில் வந்து நம்ம அலைன்மெண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கணும். நான் அதை செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொசிஷனில் தான் மாட்டணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும். இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு, அதாவது கார்பரேட்டர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிற வால்வு, பெரிய வால்வு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டுக்கு சின்ன வால்வு இருக்கும். நீங்கள் இதை இப்படி இது மட்டும் பார்க்காம இந்த ஹெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வால்வு பெருசாகவும் ஒரு வால்வு சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பார்த்துக்குங்க. கீழே வர மாதிரி வச்சு மாட்டணும். இப்போ இதில் அலைன்மெண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னா நான் செட் பண்ணிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ன்னு உஷான்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நட்டு வருது பாருங்கள். 45 டிகிரி கிட்ட கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் இருக்கணும். இந்த சைடு இது ஃபஸ்ட்டு ரிங்ஸு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தள்ளுற பாருங்கள், 2வது ரிங்ஸ் தெரியும் பாருங்கள். இது டாப் 2. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் சைடு ஆயில் ரிங்ஸ் மாட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், தெரிஞ்சுங்களா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த சைடில் ஒன்று, அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சைடில் இருக்கும் பாருங்கள் இன்னொரு ரிங்ஸு. உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசமே நான் நேரம் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள் மேல் ரிங்ஸு. இந்த சைட் டைரெக்ஷன் 45 டிகிரியில் இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ரிங்ஸும் 45 டிகிரியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைரெக்ஷன் தான் வச்சு மாட்டினோம். இப்போ நான் உள்ளே வச்சு மாட்டினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியாது எப்படி மாட்டுறாங்கன்ட்டு. நான் மேலோட்டமாக வந்து பார்த்தோன்னா பிஸ்டன்லேயே வச்சு இப்போ நான் அழுத்தி காட்டுறேன் எப்படி போடணுன்ட்டு. போரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா அடி பக்கத்தில் தடவிக்குங்க. தடவிட்டு பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற மாதிரி பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தேர்டு, ஃபோர்த்து, இந்த மாதிரி மாட்டிட்டு இதில் ஆயில் ஊற்றிக்கணும். நான் உங்களுக்கு உள்ளே வச்சா தெரியாது, அதனால தான் இப்போ கிளியராக காட்டுறேன் நான். போதும் விடு. இந்த மாதிரி பிஸ்டனை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சைடில் அங்கங்கே ரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, லைட்டாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் இருக்கிற சைடு மட்டும் லைட்டாக இப்படி உள்ளே அழுத்திக்கணும். இந்த பாருங்கள், இப்போ அழுத்திருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் வெளில இருக்குது தெரியுதுங்களா? இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விரல வச்சு அழுத்தினீங்கன்னா அது லைட்டாக அந்த தவுல உள்ளே போயிடும். இப்படி உள்ளே ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸ் உள்ளே போயிடுச்சுனால அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி நேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷேக் பண்ணி ஏற்றுனீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். பாருங்கள் இறங்கிச்சு பாருங்கள். இப்போ உள்ளே போது பாருங்கள், தெரியுதுங்களா? ஆயில் இல்லாமல் இதை ட்ரை பண்ணுறாதீங்க, கம்பல்சரி ஆயில் போட்டு தான் பண்ணணும் நீங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிஸ்டன் பின் இருக்கும். இந்த பிஸ்டன் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அது உள்ளே ஏறிடும். இந்த மாதிரி போட்டு இந்த பிஸ்டன் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வெட்டு மாதிரி இருக்கும், தடம் மாதிரி. அந்த தடத்தில் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுனா விரலை இப்படி வச்சுட்டு இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா இப்படி குத்தி லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா போதும். வந்து பாருங்கள் இப்படி வச்சுட்டு இது பாருங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். எடுத்துக்கோங்க பக்காவா ஃபுல்லாக பாருங்கள். அந்த பேக்கிங் இந்த இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டின மாதிரி தடைய மாதிரி இருக்கும், அந்த கம்மு மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்டை மாதிரி எதுவும் திக்காக நம்ம கையில் இப்படி தேய்க்கும் போது அடிப்படக்கூடாது. அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பின் போடணும் கம்பல்சரி. அந்த டபுள் பின்லாம் கரெக்டாக அதுக்கான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த சைடு சின்னதாக இருக்கும், இந்த சைடு பெருசாக இருக்கும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பின்னு போட்டுக்குங்க. அடுத்தது பேக்கிங் உட்கார வச்சுங்க கரெக்டாக அதுக்கான மாதிரி. இந்த மாதிரி உட்கார வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா மாட்ட போகிறேன். பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாட்டோன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். ஏன்னா இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சு எடுத்தால் உங்களுக்கு தெரியாது, அதனால் அதில் கிளியராக இருக்கும் பாருங்கள். அதில் பிஸ்டன் மாட்டிட்டேன் நான். பிஸ்டன் லாக் மாட்டும் போது மட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவரு துணி இந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் சப்போஸ் எகிரிச்சுன்னா உள்ளகளில் விழுந்துடாமல் இருக்கும். உள்ளெல்லாம் விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஃபுல் இன்ஜின் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஸ்டன் லாக் மாட்டியாச்சு வருங்க. இந்த மாதிரி தான் மாட்டினா கரெக்டாக அந்த தடத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ போர் உட்கார வச்சாச்சு. இந்த பேடு மாற்றிக்குங்க, செயின் பேடு. அடுத்தது ஹெட்டு பேக்கிங். அந்த டபுள் பின் வரும். பின்னை கரெக்டாக அதை நான் இதில் போட்டுக்கங்க, அப்போ தான் சீட்டிங் ஆகும் உங்களுக்கு. கரெக்டாக சீட்டிங் ஆயிருக்கா பார்த்துங்க. சரி பாருங்க, லாக் பண்ணால் செட்டிங் ஆகிடும். தான் ரெண்டு தானே அது. இந்த காப்பர் வாசர் மட்டும் இந்த சைடில் இருக்கிறதுக்கு போடணும். இது வழியாக தான் ஆயில் மேலே வரும். இந்த தொப்பி நெட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே வரும். ஏன்னா இது ஆயில் வர இது ஸ்டட்டு. நான் நெட்டும் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை நல்லா டைட் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் மரண டைட்லாம் வைக்கணும்னு வைக்காதீங்க. நார்மலாக 2 சைடும் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு இது நல்லா டைட் வச்சுக்கோங்க ஸ்டட் நெட்லாம். இப்போ கேம் ஷாஃப்ட் மாட்ட போகிறோம். அது என்ன பண்ணால் இந்த சைடில் பிளாஸ்டிக் இருக்கும், அதை திருப்பலி போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செயின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமிங் மார்க் வரும். இதில் வந்துருக்கு பாருங்கள், இதான் டீ மார்க்கு. இதில் கிளியராக கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்கள். டீ மார்க்கு தெரிஞ்சுங்களா, அந்த கோடுக்கு நேராக இந்த புள்ளி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க கோடுக்கு நேராக. அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு நான் சொன்ன பாருங்கள், கீழே தனியாக உழுதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த பின்னை லைட்டாக தட்டிங்க, இல்லைனா வெளில வந்துடும். அது வந்து டைமிங் மார்க் உட்கார வச்ச பிறகு இது இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹெட்டோட பாடிக்கு ஏற்ற மாதிரி மைனஸ்ன்ற மாதிரி அந்த இது ஈவனாக இருக்கணும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் டைமிங் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்ஸு. இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட் இப்படி நேராக வச்சு இது இப்படி தட்டினீங்கன்னா அந்த பின் இதில் வந்து லாக் ஆகிடும். இது பாருங்க, இதில் டைமிங் மார்க்கு கீழே எப்படி இருக்கணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட்டின பின்னு வந்து இதில் உட்காந்துருக்கணும். டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் வாசர், இதை வந்து பார்த்திங்கன்னா நேக்காக இப்படி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். இந்த இடத்துல கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு பேடு ஒன்று வரும்.
அடுத்தது இதில் பேடும் மாட்டியாச்சு. பேடு மாட்டுறது என்னால் சரியாக எடுக்க முடியல, ஒரே ஆளாக பண்ணதால். இந்த மார்க் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, ஒரு தடவையும் பார்த்துக்கணும். ஏன்னா எதனா பேடு மாட்டும் போது ஏன்னா செயின் கீனு ஸ்லிப் ஆச்சுன்னா டென்ஷனர் போடாமல் இருக்கிறதுனால டைமிங் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டிங்க. இதில் போடும் போதே இந்த மாதிரி போட்டுக்குங்க. 10ஆம் நம்பரை போட்டுட்டு ஒரு சைடு இப்படி பிடிச்சிட்டு, அதாவது இந்த பின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறையணும். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த பின்னு போட்டு மாட்டணும் பாருங்கள், அது மறையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு டைட் வச்சுக்கங்க. சும்மா இதெல்லாம் நார்மலாக தான் டைட் வைக்கணும், ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாக டைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் போகிறதுல ஒரு திருப்பி ஒன்று போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த சைடு ஹோல்டு பண்ணிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட்னா ஓரளவு இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ஒரு அசைக்கு தான் அசைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டிங்க. இதில் போடும் போதே இந்த மாதிரி போட்டுக்குங்க. 10ஆம் நம்பரை போட்டுட்டு ஒரு சைடு இப்படி பிடிச்சிட்டு, அதாவது இந்த பின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறையணும். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த பின்னு போட்டு மாட்டணும் பாருங்கள், அது மறையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு டைட் வச்சுக்கங்க. சும்மா இதெல்லாம் நார்மலாக தான் டைட் வைக்கணும், ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியாக டைட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் போகிறதுல ஒரு திருப்பி ஒன்று போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த சைடு ஹோல்டு பண்ணிட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட்னா ஓரளவு இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ஒரு அசைக்கு தான் அசைக்கணும். நட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மடித்து விட்டுங்க. நம்ம கழட்டும் போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கரெக்டாக திருப்பி அதே மாதிரி மடித்து விட்டுங்க. இதில் வர 10 போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக லாக் பண்ணிங்க. இதெல்லாம் ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. நார்மலாக சுற்றி முடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஸ்பேனர் இப்படி இருந்தால் இந்த பொசிஷனில் அப்படி லைட்டாக ஒரு அசைக்கிங்கன்னா போதும், டைட் ஆகிடும். ரொம்ப டைட் வச்சுன்னா அலுமினியம் நட்டு உடச்சிக்கும், பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரீட் வால்வ் வந்து பார்த்தோன்னா 2 8mm போல்ட்டு கழட்டணும்ல, அதே மாதிரி மாட்ட போகிறோம் திருப்பி. இதுக்கப்புறம் எல்லாமே எப்படி கழட்டணுமோ அந்த மாதிரி மாட்ட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் டிவிஎஸ் கிங்கு ரேடியோ இது டியூரோமேக்ஸ் வண்டிக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு போர் மாற்றணும். அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயம் காமிக்கல, ஏன்னா கழட்டும் போதே காமிச்சிட்டேன். இந்த கார்பரேட்டரோட ஓஸோட இது ரீட் வால்வோட நட்டு, இந்த நட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி போட்டுங்க. போட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.